நான் கேட்க விரும்புவது, இந்த 3 மாத காலமாகிறது கொள்கைத் தலைவர் என்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையில் இந்த 3 மாதம் அது இன்றும் திறக்காமல் இருப்பது என்பதை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஆக இந்த நூலகம் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கிடப்பிலே கிடக்கிறது என்பதையும் நினைவூட்டி, அதோடு மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவர்கள் கேரளாவிலே ஆறுக்குட்டி என்ற ஒரு இடம் உண்டு. அது வைக்கத்திற்கு போராட்டத்திற்கு போன்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சிறை இருந்த இடம் அந்த ஆறுக்குட்டி என்பது. அந்த ஆறுக்குட்டியில அன்றைய முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் இடத்திலே கேட்டு அந்த ஆறுக்குட்டியில ஒரு நினைவு சிறைச்சாலை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். நானே நேரடியாக சென்று கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயனை பார்த்தேன். அந்த 70 சென்ட் இடத்தை அவர்கள் தானமாக நம்முடைய அரசாங்கத்துக்கு கொடுத்தார்கள். அதில் ஒரு சிறை அமைக்க வேண்டும் என்பதற்காக 3.9 கோடி பணம் எங்கள் அண்ணன் ஒதுக்கி தந்தார்கள். நானே கேரளாவுடைய சுற்றுலாத்துறை அமைத்து கொண்டு அடிகோல் விழாக்களுடன் நடத்தினோம். அது என்னவோ தெரியவில்லை, பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகிற நீங்கள் இந்த 3 ஆண்டு காலம் என்னென்ன கிடப்பிலே போட்டு விட்டீர்கள். எனவே அதையும் இந்த நேரத்தில் 3 மாத காலமாக அது கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதிலில் அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. என்று சொன்னால் தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அதை உங்களுக்கு நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் ஆட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது எங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், நிரம்ப பற்றுண்டு. நிரம்ப பற்று இருக்கிற காரணத்தினால் தான் இன்றைக்கு திருச்சியில் கூட நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதில் இன்றைக்கு ஒரு நூலகத்தை இன்றைக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்ற சொன்னால், காமராஜருக்கு என்று எங்களுக்கு ஒன்றும் திடீரென ஒன்று பாசம் வந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1961 தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைக்கு சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு அண்ணாவை பார்த்து அன்றைக்கு இருந்த மேயர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு சிலை வைக்க வேண்டும், சென்னை மாநகராட்சியை சிலை வைப்பதற்கு மேயருக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது அண்ணா சொன்னாராம், இல்லை இல்லை, எனக்கு சிலை முக்கியமல்ல, சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் நம்மவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்கள் சிலை வைங்க என்று அண்ணா அவர்கள் அப்படித்தான் குறிப்பிட்டாராம். ஆனால் அன்றைக்கு 1961 சென்னையில் மாநகராட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் அவர்கள் ஜிம்கானா கணப்பு என்று சொல்லப்படுகிற அன்றைய மவுண்ட் ரோடு இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையில் இன்றைக்கு காமராஜர் சிலையை அதை அங்கே நிறுவி அன்றைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த சிலையை திறந்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, 13/4/1955 தான் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜாஜி தான் இருந்தார். அந்த இருவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தால் ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் 6 மாத காலத்தில் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னால் அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர், என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம், திருவம்பூர், BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது.